இந்தியாவுடன் இணைந்து முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த கடல்வழி பாலம், சேது சமுத்திரம் திட்டம் மற்றும் எரிபொருள் குழாய் இணைப்பு போன்ற பாரிய மூலோபாய திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தற்போதைய ஆட்சியாளர்கள் முடக்கியுள்ளனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இவ்வாறான திட்டங்கள் மூலம் எமது நாட்டின் கட்டுமான துறைகளுக்கும் எரிபொருள் பாதுகாப்புக்கும் கிடைக்கவிருந்த பில்லியன் கணக்கான டாலர் முதலீடுகளை இன்று நாடு இழந்துள்ளது. சர்வதேச நிதியுதவியான $1 பில்லியன் மாத்திரமே நம்பியிருப்பது நாட்டை ஒருபோது முன்னோக்கி நகர்த்தாது. தேர்தல் மேடைகளில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்று உலகளாவிய சவால்களையும் கச்சா எண்ணெய் விலை உயர்வையும் எதிர்கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றார்கள். நிதியமைச்சும் மத்திய வங்கியும் முறையான ஒருங்கிணைப்பு இன்றி செயற்படுவதையே தற்போதைய நிதி நிலைமைகள் காட்டுகின்றன. நாங்கள் நாட்டை பாரிய நெருக்கடியில் இருந்து மீட்டு இவர்களிடம் ஒப்படைத்தோம். ஆனால் இவர்களின் தொலைநோக்கற்ற கொள்கைகளால் நாடு மீண்டும் ஒருமுறை படுகொலியில் விழுந்தால் அதற்கு இந்த அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும். இனியாவது போலி பிரச்சாரங்களை நிறுத்திவிட்டு ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ள ஆபத்துக்களை உணர்ந்து பொருளாதாரத்தை முறையாக கையாள அரசு முன்வர வேண்டும் என எச்சரிக்கின்றோம் என குறிப்பிட்டார்.